ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப். ஸோ ஒரு நல்ல ஹாரர் மூவி பார்த்து பல நாள் ஆகுது. ஸோ அதனால தான் நானும் நிறைய மூவிஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக இப்போதைக்கு நம்ம ரிலீஸ் ஆனால் நம்ம பிரிங்கர் பேக் மூவியும் பார்க்கறதுக்காக போனேன். அண்ட் ஆக்சுவலி 1 hour 30 minutes தான் டியூரேஷன். கொஞ்சம் ஷார்ட்டான மூவி தான். பட் நல்லபடியாக அவங்க என்ன ஸ்டோரி இருந்ததோ அதை செமையாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரோ, ஹாரர்லாம் இருந்ததா ப்ரோ? அதை தான் அப்படியே ஃபுல்லாக பொறுமையாக இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலி இப்போதைக்கு நம்ம IMDbல இதுக்கு 7.2 அண்ட் நம்ம ராட்டன் டொமேட்டோலையும் 89% ஸ்கோர் தந்திருக்காங்க. அண்ட் அதனால ஆட்டோமேட்டிக்காக லைக் இந்த மூவியை டெஃபினட்டாக பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அண்ட் படத்தோட போஸ்டர்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. அது ஒரு பையன் அப்படியே வினோதமாக ஒன்று பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அதனால் இந்த படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டி எனக்கு ஒன்று கிரியேட் ஆயிருந்தது. ஆக்சுவலி படத்தோட கான்செப்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பிரதர் அண்ட் சிஸ்டரோட ஒரு பாண்டிங்காகவும் அண்ட் அவங்களோட ஒரு ஜேர்னி தான் நீ இதில் பார்க்க போகிறீங்க. பிரதர் தான் ஆஸ் ஆண்டியோட கேரக்டராகவும் அண்ட் சிஸ்டர் தான் பைப்பர்னு சொல்லிட்டு. பைப்பருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு கண் தெரியாது. ஓகேங்களா, கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அது கொஞ்சம் கண்ணு மோசமாக தான் இருக்கும். லிட்ரலி ஒரு பிளைண்டான ஒரு கேரக்டர் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அப்பா இறந்துருவாங்க. அண்ட் அதுலேயும் அவங்க கொஞ்சம் ட்ராமாவில் இருப்பாங்க. அண்டு சடனாக அண்ட் நம்ம பைப்பர் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க அண்டர் 18 தானே. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு கார்டியன் வேணும்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு இடத்துக்கு அமைச்சிருவாங்க. அங்கே தான் படத்தோட மெயின் வில்லியான கேரக்டர் நம்ம லோரான்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் லைக் லிட்ரலி அந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே உங்களுக்கே அந்த ஒரு நெகட்டிவ் வைப் ஒன்று ஃபீல் ஆகும். அங்கேருந்து தான் இந்த படம் யார் அந்த கேரக்டர், இந்த சீக்கிரம் அதை கொண்டு போங்கடான்னு சொல்லிட்டு நம்மளுக்கே பயங்கர ஒரு டென்ஷன் ஆயிரும். ஸோ ஃபுல் ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடு, இந்த வீட்டில் இந்த 3 கேரக்டர்ஸு அண்ட் முக்கியமாக 4வது ஒரு கேரக்டர் இருக்கான், ஒரு சின்ன பையன் ஆலிவர்னு சொல்லிட்டு. இஸ் ஜஸ்ட் ஆலின்னு சொல்லி தான் அங்கங்கே மென்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க சைக்காட்டிக்கான ஒரு கேரக்டர்னே வச்சுப்போமே. அதுக்கு பின்னாடி சில ரீசன்ஸ்லாம் இருக்குது. அதை தான் ஸ்டோரியில் பொறுமையாக சொல்லுவாங்க. பட் இந்த 4 பேர் ஒரு தனியாக ஒரு இடத்துல ஒரு வீட்டுள்ள நடக்கிற கான்செப்ட் ஸ்டோரியில் தான் என்டையர் படத்தே முடிச்சிருக்காங்க. ஸோ ப்ரோ, படம் அப்புறம் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி உங்களுக்கு ஸ்லாஷர் மூவிஸ் பிடிக்கும், இந்த மாதிரியான கொஞ்சம் ரத்தம் தெரிக்கிற மாதிரியான விஷுவல்ஸ் இல்லை கொஞ்சம் கோரான சீன்ஸ்லாம் படத்தில் காமிச்சா அதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா இந்த படத்தை வேணால் பாருங்கன்னு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மிச்சம் இதுவைஸ் நீங்கள் கொஞ்சம் சாஃப்ட் ஹார்ட்டடாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துடாதீங்க. நிறைய விஷுவல்ஸ் இருக்குது. அதில் பெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, அந்த ஆலிவர் பையன் இருக்கான்ல, அவன் அந்த கத்தியை சாப்பிட ஆரம்பிச்சிருவான். ஓகேங்களா, ஸோ அந்த சீன்லாம் நம்மளால் பார்க்கவும் முடியாது. அட் த சேம் டைம் நம்மளுக்கே ஒரு மாதிரி கூசும், எவ்வளோ அந்த என்டையர் ஒரு கத்தியே சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயம் அண்டு ஒரு இடத்துல அவன் கையை வேற சாப்பிட ஆரம்பிச்சிருவான். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது யோசிச்சு பாருங்களேன், அது என்ன ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணோன்னு. அதுதான் படத்தில் ஆஸ் ஒரு ஹாரர் எலிமெண்ட்டாகவே இருந்திருக்கு. மிச்சம் இதுவாய் ஸ்டோரி ரொம்ப பிளெயின் அண்ட் சிம்பிளான ஒரு இதுதான். லோராக்கு ஒரு விஷயம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதை அவங்க பண்ண மேக்ஸிமம் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வேறு எதுவும் கிடையாது, பைப்பர் வச்சு தான். ஸோ அது அவங்க மிஷினில் அவங்க சக்ஸஸ் ஆனாங்களா இல்லையா, அது என்ன மிஷினு அண்ட் அது எப்படி பண்ண போகிறாங்க, அதுதான் நீங்கள் இந்த என்டையர் படத்தில் பார்ப்பீங்க. பட் இதில் ஒரு பாவமான கேரக்டர்னு கேட்டிங்கன்னா நான் நம்ம பைப்பரோட அண்ணன் ஆண்டியோட கேரக்டர் தான் சொல்லுவேன். லிட்ரலி அவன் ரொம்ப ஜெம்மான ஒரு கேரக்டரு. அண்டு என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிச்சம் இது வைஸ் ஹாரர் எனக்கு ரொம்ப பெருசாலாம் ஃபீல் ஆகலை. இதோட நிறைய into 100 டைம்ஸான ஹாரர் மூவிஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால பெருசாக ஹாரரும் கிடையாது. ஸ்லாஷரும் நம்ம எக்ஸ்ட்ரீமான ஸ்லாஷர் மூவியெல்லாம் நான் கவரும் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அந்த ஸ்லாஷரும் லைக் ரொம்ப பார்த்து அப்படியே ஷாக்கெல்லாம் ஆகலை. ஓகே, ஒரு டீசெண்டாக தான் இருக்கியா படம், அப்படி எனக்கு பர்சனலி ஃபீல் ஆயிருக்கு. பட் இன்கேஸ் நீங்கள் ஆஸ் ஒரு ஃப்ரெஷ் ஆடியன்ஸாகவும் இல்லை இந்த மாதிரி நிறைய சாஃப்ட் ஹார்ட்டடான பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீன்ஸ்லாம் பார்த்து டெஃபினட்டாக பயந்துருவீங்க. அண்ட் அதே மாதிரி தான் இப்போதைக்கு கொஞ்சம் நிறைய இடத்துல பார்த்துட்ருங்க. அவங்களாம் ரொம்பவே இந்த படத்தை தூங்க முடியல, வாமிட் வருது, அப்படி இப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களாம் இன்னும் நிறைய மூவிஸை பார்க்கலான்னு நினைக்கிறேன் பை த வே. பட் இந்த மூவி எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் வாட்ச் ஆன மூவி இல்லை ப்ரோ. நான் என் ஃப்ரெண்ட்ஸை ப்ளஸ் அவங்களாம் கொஞ்சம் சாஃப்ட் ஹார்ட்டது, அவங்களை கொஞ்சம் பயமுத்து மாதிரியான ஒரு மூவியை தெரியுங்கன்னா இந்த படத்தை அவங்கள கூப்பிட்டு போய் அப்படியே என்ஜாய் பண்ணி பாருங்க. பை த வே, இப்போதைக்கு வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. நம்ம தமிழ் டப்ல இந்த படம் இன்னும் வரல. அண்ட் தேட்டர்ஸில் மட்டும்தான் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ அதனால ஆஸ் ஒரு ஹாரர் மூவி லவராக நான் அப்படியே படத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி போய் தான் இந்த படத்தை பார்த்துருக்கேன். பை த வே, தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ அண்ட் ப்ளே தமிழ் டப் ரேட்டிங் தரணும்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் மூவி ஒரு நல்ல மூவி, டீசெண்டான மூவி, அதனால 6 out of 10 தருவேன். ஹாரர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருந்திருக்கலாம், இல்லை ஸ்லாஷர் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்கலாம் தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறவங்களும் உலகம் ஓடாதுல. ஸோ அதனால் இது ஒரு டீசெண்டான மூவினே இப்போதைக்கு வச்சுப்போம். அண்ட் பை த வே, இன்கேஸ் நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் என்னன்னு தவிர கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.